Hi dear students, welcome to YouTube channel. The best deemed university வந்து SRM. SRMல வந்து நம்மளுக்கு application வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ SRM மட்டும் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் மட்டும் 3 கேம்பஸ்ல இருக்கு. காட்டாங்குளத்தில், ராமாபுரம், வடபழனி. அதை தவிர நம்மளுக்கு திருச்சிராப்பள்ளியிலும் SRM இருக்கு. இது எல்லாமே ஒரே ஆர்கனைசேஷன் தான். ஸோ நம்ம இதுல மெயினா முக்கியமா பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை அப்படிங்கிறத தமிழ்ல பார்த்துருப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க திருச்சிராப்பள்ளியில நீங்க SRMல படிக்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிடையாது. உங்களுடைய 12th மார்க்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இப்பவுமே அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த SRM திருச்சிராப்பள்ளியில என்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அதுக்கடுத்து அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல கார்டியாக் டெக்னாலஜி, கார்டியாக் பெர்ஃபியூஷன், மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, OT/AT, பிசிஷியன் அசிஸ்டன்ட் அண்ட் ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி கோர்சஸ் வந்து SRM திருச்சிராப்பள்ளியில அவைலபிளா இருக்கு. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க் எல்லாம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் டெலகிராம்லயும் நான் போஸ்ட் பண்றேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க அப்ளை நவ் ஃபர்ஸ்ட் பேஜ்ல அப்ளை நவ் இருக்கு பாத்தீங்களா. இந்த அப்ளை நவ்வை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி, உங்களுடைய என்ன ஸ்டேட்டு, சிட்டி என்ன, காலேஜ் வந்து செலக்ட் எந்த காலேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிகிரி, உங்களுடைய ப்ரோக்ராம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண கேட்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி SRM திருச்சிராப்பள்ளியில நம்ம வந்து அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி மீதி கேம்பஸ் சென்னையில இருக்கக்கூடிய மீதி கேம்பஸுக்கும் நம்ம அதோடைய லிங்க்ல போய் இந்த லிங்கை வந்து நான் டெலகிராம்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்லயும் அதுல போய் நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல அட்மிஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அட்மிஷன் ஃபார் இந்தியா அப்ளை நவ் இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோர்சஸ்க்கு நீங்க என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணணுங்கிறதுல அப்ளை நவ் ஒன்று போய்க்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து மெடிசன் அண்ட் ஹெல்த் சயின்ஸ்ல UG கோர்சஸ் தான் நம்ம ஹெல்த் சயின்ஸ் யூஜின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம அப்ளை நவ் கொடுக்கணும். எப்படி SRM திருச்சிக்கு நீங்க அப்ளை பண்ணீங்களோ ஃபர்ஸ்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி OTP வெரிஃபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயின் பேஜ் எப்படி திருச்சிராப்பள்ளியில மெயின் பேஜ்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணுமோ பர்சனல் டீடைல்ஸ், உங்களுடைய என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்கும். ஸோ நீங்க இதை வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ திருச்சிராப்பள்ளி SRMல படிக்கணுங்கிறவங்க நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புனா போதும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஸோ நீங்க காட்டாங்குளத்தூர் இந்த இதுல இருக்கக்கூடிய இது கேம்பஸ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த லிங்க் வந்து டெலகிராம்லயும் வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். எப்படி திருச்சியில வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ இதே மாதிரி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, இதுதான் ரிஜிஸ்டர். அதுக்கடுத்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் வரும். அதுக்கடுத்து மெயின் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் நீங்க ஃபில் பண்ண ஆரம்பிப்பீங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய 12th உடைய ஹால் டிக்கெட், உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், அப்புறம் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட், அதுக்கடுத்து பேமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் வந்து நம்மளுக்கு ஹெல்த் சயின்ஸ் UGக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஃபேஸா கண்டக்ட் பண்றாங்க. 28th ஏப்ரல் 2 ஸ்லாட் ஆகும், 9th ஜூன்ல 2 ஸ்லாட். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய டெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க 22nd ஏப்ரலோட ஃபேஸ் 1க்கு வந்து முடியுது, ஃபேஸ் 2க்கு வந்து 3rd ஜூன் 2024 முடியுது. இவங்க ஆஃபர் பண்ற கோர்சஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நர்சிங், ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபார்மசி, பிசியோதெரபி. அதை தவிர அலைட் ஹெல்த் கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா BA SLP, cardiac care technology, clinical psychology, medical imaging technology, renal dialysis technology, optometry, cardiac perfusion technology, critical care technology, OT/AT, respiratory, accident and emergency care technology, clinical nutrition and dietetics, medical laboratory technology, physician assistant, neuroscience technology. இந்த கோர்சஸ் எல்லாமே இவங்க ஆஃபர் பண்றாங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் இன் காட்டாங்குளத்தூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கோர்சஸுக்குமே இங்க வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபார் BA SLPக்கு வந்து 3 years 1 year internship 40 சீட் எடுக்கிறாங்க. ஸோ இயர்லி அதாவது பெர் இயருக்கு வந்து 2,50,000. ஆப்டோமெட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் 4 years 40 seats intake 1,25,000. ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி வந்து உங்களுக்கு வந்து 10 seats எடுக்கிறாங்க. 3 years 1 year internship and 50,000 per year. Cardiac care technology வந்து பாத்தீங்கன்னா 3 years 1 year internship 30 seats then
1,50,000 வந்து உங்களுக்கு வந்து இன்டேக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கோர்சஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இங்க வந்து தெரிய வரும். ஸோ அதை தவிர பிஎஸ்சி நர்சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 சீட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. 4 years டியூரேஷன், 1,50,000 per year. ஆக்குபேஷனல்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 years plus 6 months கம்பல்சரி இன்டர்ன்ஷிப், 100 சீட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. 1,75,000 ஃபீஸ் அப்ளிகபிள் பெர் ஆனம் ஃபார் ஃபர்ஸ்ட் 4 yearsக்கு. டியூஷன் ஃபீஸ் டியூரிங் இன்டர்ன்ஷிப் மட்டும், இன்டர்ன்ஷிப் பண்ணும் போது மட்டும் உங்களுக்கு பிஓடிக்கு வந்து 87,500. ஃபார்மசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 வருஷம் 100 சீட்ஸ் எடுக்கிறாங்க. இது 2,25,000 உங்களுக்கு பெரிய ஃபீஸ். பிசியோதெரபி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 years 6 months கம்பல்சரி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப், 120 சீட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. 1,75,000 ஃபீஸ் அப்ளிகபிள் பெர் ஆனம் ஃபார் ஃபர்ஸ்ட் 4 years. ஃபர்ஸ்ட் 4 yearsக்கு 1,75,000 கட்டுவீங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது 87,500. ஸோ பிபிடிக்கும் பிஓடிக்கும் சேமா தான் உங்க வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஆர்எம்ல வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா ஒரு நல்ல குட் எக்ஸ்போசர் கிடைக்கும். நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்பார்ட் ஃப்ரம் என்ன அப்படின்னா கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட் எஸ்ஆர்எம் உடைய ஹாஸ்பிட்டல்லேயே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் அதை தவிர ஃபார்மசிட்டிக்கல் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்துமே அவங்க வந்து ஒரு ஹை ரெக்ரூட்மெண்டா தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபார்மசி அப்படின்னு எடுக்கும்போது கம்பெனிஸ் வருவாங்க. ஃபார்மசிட்டிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல் பேஸ்டா இருக்கிறதுனாலையுமே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நிறைய ஹையான எம்என்சி ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஹோப் உங்களுக்கு வந்து இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.